எதிர்கால விஞ்ஞானிகள், சட்டமேதைகள், மருத்துவர்களை உருவாக்குகின்ற மையமாக அறிவுசார் மையம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் மாணவர்கள் மத்தியில் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-2022 திட்டத்தின் கீழ் 5200 சதுர அடி பரப்பளவில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக 1,95,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உள்ளிட்டோர் அறிவுசார் மைய கட்டிடத்திற்குள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். பின்பு மாவட்ட ஆட்சியருடன் இணைந்த அமைச்சர் அறிவுசார் மையத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில், பல அறிவாற்றல்களை உருவாக்குகின்ற இந்த மையத்தை முதல்வர் திறந்து வைத்துள்ளார். போர் வீரர்கள், ராணுவ வீரர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு எவ்வாறு பயிற்சி பெறுகிறார்களோ அதேபோன்று மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் முன்பு பயிற்சி பெறுவதற்காகவே இந்த அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அடிப்படை கட்டமைப்பு தான் இந்த அறிவுசார் மையம் என்பதை உணர்ந்து தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார். படிப்பதற்கு ஆர்வமில்லாதவர்கள் கூட இந்த அறிவுசார் மையத்திற்குள் நுழைந்தால் நாமும் படிக்க வேண்டும் என சில மணித்துளிகள் இங்கு கழிக்க வேண்டும் என்ற முடிவை இந்த மையத்தில் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் கல்வியறிவு பெற்ற சமுதாயமாக இருந்தால்தான் வளர்ச்சி பெற முடியும். எனவே திருப்பத்தூர் பகுதியில் எதிர்கால விஞ்ஞானிகள், சட்டமேதைகள், மருத்துவர்கள், சிறந்த பொறியாளர்களை உருவாக்குகின்ற மையமாக இந்த மையத்தை பயன்படுத்துவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது நம்முடைய சொத்து என்பதை மாணவர்கள் உணர்ந்து முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் தங்களுடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான போருக்கு செல்லக்கூடியவர்கள், போர்ப்படை வீரர்கள் எப்படி பயிற்சிகளை அதற்கு முன்னதாக மேற்கொள்வார்களோ, இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இராணுவத்தில் பயிற்சிகளை மேற்கொள்வார்களோ, அதை போல தாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய எதிர்கால தேர்வுகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சியை, அறிவாற்றலை பெறுகின்ற ஒரு மையம்தான் இந்த அறிவுசார் மையம். சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பு தான் இந்த அறிவுசார் மையம் என்பதை உணர்ந்து உரிய நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய சார்பில் இன்று இந்த மையம் இங்கே அமைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். படிப்பதற்கு ஆர்வம் இல்லாதவர்கள் கூட இந்த அறிவுசார் மையத்திற்குள் நுழைந்தால் நாமும் படிக்க வேண்டும், சில நேரத்தை மணித்துளிகளை இங்கே கழிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வளாகத்தில் நுழைந்த பிறகு இந்த மையத்தில் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய திருப்பத்தூர் நகரத்து எதிர்கால விஞ்ஞானிகள், எதிர்கால சட்ட மேதைகள், எதிர்கால மருத்துவர்கள், எதிர்காலத்தில் சிறந்த பொறியாளர்களை உருவாக்குகின்ற மையமாக இந்த மையத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒரு சமுதாயம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் கல்வி அறிவு பெற்ற சமுதாயமாக இருந்தால்தான் அது வளர்ச்சி பெற முடியும். அதை போல ஒரு பகுதியோ மாநிலமோ வளர்ச்சி பெற அதை கல்வி வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருவாக்குவதுதான் முன்னேற்றத்தின் அர்த்தமாக கருதப்படும் என்ற அடிப்படையிலே தான் 5200 சதுரடி பரப்பளவில் 1,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய சொத்து. இதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, உணர்வு என்பதை உணர்ந்து வருகின்ற அருமை மாணவ செல்வங்கள் இதை முறையாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் முறையாக பேணி பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்கால விஞ்ஞானிகள், சட்டமேதைகள், மருத்துவர்களை உருவாக்குகின்ற மையமாக அறிவுசார் மையம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் மாணவர்கள் மத்தியில் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-2022 திட்டத்தின் கீழ் 5200 சதுர அடி பரப்பளவில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக 1,95,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உள்ளிட்டோர் அறிவுசார் மைய கட்டிடத்திற்குள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர்.
பின்பு மாவட்ட ஆட்சியருடன் இணைந்த அமைச்சர் அறிவுசார் மையத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் பல அறிவாற்றல்களை உருவாக்குகின்ற இந்த மையத்தை முதல்வர் திறந்து வைத்துள்ளார். போர் வீரர்கள், ராணுவ வீரர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு எவ்வாறு பயிற்சி பெறுகிறார்களோ அதே போன்று மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் முன்பு பயிற்சி பெறுவதற்காகவே இந்த அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞரின் நகரப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,90,00,000 மதிப்பீட்டில் நம்ம பகுதியில் இந்த அறிவுசார் மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த லைப்ரரி ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணணும். அடிஷ்னலாக இப்போ நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு இப்போ உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக உள்ள புக்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. மேலும் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, தேவைகள் என்ன இருக்குன்ற அடிப்படையில் நீங்கள் சொல்லிட்டோம்னா அந்த புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பேரூராட்சி மூலமாகவோ இல்லை மாவட்ட நிர்வாகம் மூலமாகவோ கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்றதும் இந்த நல்ல நேரத்தில் உங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். எதிர்கால விஞ்ஞானிகள், சட்டமேதைகள், மருத்துவர்களை உருவாக்குகின்ற மையமாக அறிவுசார் மையம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் மாணவர்கள் மத்தியில் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-2022 திட்டத்தின் கீழ் 5200 சதுர அடி பரப்பளவில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக 1,95,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உள்ளிட்டோர் அறிவுசார் மைய கட்டிடத்திற்குள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். பின்பு மாவட்ட ஆட்சியருடன் இணைந்த அமைச்சர் அறிவுசார் மையத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் பல அறிவாற்றல்களை உருவாக்குகின்ற இந்த மையத்தை முதல்வர் திறந்து வைத்துள்ளார்.